ஹாய். அப்போ இவங்க பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்து அந்த அன்றைக்கி பார்ட்டிலாம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதிலேருந்து எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோ வெளியே வருது. யார்? கமருதீனும் பார்வதியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வருது. முதலாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஐயா வேகம் போய் மேலே போய் கையை போட்டுருவார், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் கையை போடுதாரு மேலே. போட்ட இவ ஏதோ சொல்லிடுவாளா என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் பையன் பார்த்து தான் கவனமாக தான் போடுறாரு. அந்த வீடியோவில் பார்க்கும்போது யார் கானா, வினோத், அமித் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து விடுதாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. அங்கே நான் நினைக்கிறாத்த நல்ல இதெல்லாம் பார்ட்டியெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிறகு என்ன பிரஜன் ஒய்ஃபு அங்கே இருக்க எல்லாருமே, பின்ன ஆதிரே, ஜெம்ஜே, கனி, இவங்க எல்லாருமே நிறைய போட்டுருக்காங்க. ஆனால் அதில் ஃபேமஸ் ஆனவங்க 2 பேரும் இவங்க தான். யார்? நம்ம பார்வதியும் கமரன் தான். சூப்பராக போட்டுருக்காங்க. அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்களே சூப்பராக இருந்துச்சு. வந்துட்டு அவங்க எப்படி ஃபோட்டோலாம் எடுக்காங்க. ஏன்னா இனிமேல் விஜய் டிவியில் கொஞ்ச நாள் ஃபேமஸாக இருப்பாங்க. ஏன்னா இனி அவங்க அந்த ஷோ இந்த ஷோலாம் பண்ணுவாங்கள்ல. கொண்டாட்டம் இருக்குது, மறந்துடாதீங்க. கொண்டாட்டத்தை முடிக்கணும். கொண்டாட்டம் முடித்தா தான் பிக் பாஸ் ஷோ தீரும். அது வேறு தீராதுங்க. அடுத்த வருஷம் வேறு ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ நல்லா சூப்பராக 2 பேரும். அப்புறம் கருத்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கமருதீனும் கருத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. பார்வதியும் கருத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அப்படியே ஐயா மேலே வந்து பைய அப்படியே கையை போடக்கு பார்த்து தான் யோசித்து தான் போடுறாரு. முதல்ல ஓடி வந்து இருந்துருவார், ஓடி வந்து கையெல்லாம் மேலே போட்டுருவார். இப்போ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரிலல. அது வேற வெளியே போயிட்டாங்க 2 பேரும். என்னன்னு தெரில. என்ன ட்ரிப்பெலாம் வருது, பிளான் போடுதாங்களா என்ன, வெளியே 2 பேரும் போக்கு பிளான் போடுதாங்களா, இவங்க எல்லோரும் சேர்ந்து அப்படிலாம் நிறைய இதெல்லாம் வரும். இப்போ தான் ஒவ்வொருத்தரமாக பைய வெளியே வந்திருக்காங்க. சோசியல் மீடியாவில் பைய வெளியே வந்துட்டு ஆக்டிவாகிட்டு இருக்க போகிறாங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் எங்கே போகிறா, யாரெல்லாம் எதில் போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருக்காங்க 2 பேரும். கல்யாணம் இருக்குமா? கல்யாணம் பண்ணுவாங்களா? லவ் பண்ணுவாங்களா? எல்லோரும் கேட்டப்போ நம்மளும் சும்மா 2 வார்த்தை கேட்டுரும். கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்க இப்படியே ஜாலியாக இருந்தாலும் சரி, லவ் கவர் தான். அப்படி தானே? அவங்க ஜாலியாக அவங்க பார்க்கட்டும், நம்ம ஜாலி நம்ம பார்ப்போம்.